இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சிவகங்கை வந்திருக்கேன். சிவகங்கை நகராட்சி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் தான் சிவகங்கை. மாவட்டத்தில் தான் இருக்குது. இப்போ அட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். ஸோ பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸஸ்லாம் பார்த்துலாம் எந்த ஊர் கிடையாதுன்னு ஃபஸ்ட்டு பஸ் பாருங்களேன். திருப்பத்தூர் பிரான்ச் வண்டி இது எங்கே போகுதுன்னு பாருங்கள். திருப்பத்தூர் பிரான்ச் வண்டி ஆர்எஸ்எம் போகுது, நம்ம ஏரியாவுக்கு தான் போகுது. வழி பார்த்தீங்கன்னா சிவகங்கை இளையாங்குடி சாலை கிராமம். ஆக்சுவலி இப்போ தான் ரான்மாடு போகிற வண்டி இப்போ கட் சர்வீஸ் மாதிரி ஆர்எஸ்எம் போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், மேலே ரூஃப் போட்டிருக்காங்க சூப்பராக. ஆனால் கீழே பார்த்துங்க இப்படி இருக்கு பாருங்கள், தரையாக இருக்கா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த தூசி பறக்குதுன்னு சொல்கிறாங்க. தூசி இந்த காற்றடிச்சா ரொம்ப டஸ்ட்டாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகங்கை திருப்போணம் வழி பூவந்தி. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இடைக்காட்டூர் முத்தனேந்தல் ராஜகம்பீரம் சிவகங்கை சிஆர்கே. இதான் வந்து இந்த சர்ச் இருக்கு இல்லையா, இடைக்காட்டூர், அந்த வண்டி ப்ரைவேட் பஸ்ஸு. இடைக்காட்டூர் போகிறது சிவகங்கையிலேருந்து போகுது. இந்த வண்டி பாருங்கள், தமராக்கி போகுது. தமராக்கினா ஏதோ கிராமம் சிவகங்கையிலேருந்து பக்கத்தில் இருக்குது. வழி பாரு, ரூட் நம்பர் 15 கண்டாங்கிப்பட்டி இடையமேலூர் குமாரப்பட்டி சிவகங்கை வண்டி. இந்த வண்டி பாருங்கள், ப்ரைவேட் வண்டி காளையப்பா. இது பார்த்திங்கன்னா காளையர்கள் போகிறது. காளையர்கள் தாண்டி வேளாரேந்தலும் போகுது மதுரையிலேருந்து. இது பாருங்கள், சுமங்கலியும் போட்டிருக்கு ப்ரைவேட் பஸ்ஸு. புளியடி தம்பம் போகுது. நகராட்சி சுத்தரிக்கப்பட்ட வாட்ரு. ஸோ வெயில் காலங்களில் கண்டிப்பாக இது வந்து நல்லதுங்க. ஏன்னா நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல். எல்லாருமே 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல் மக்களுக்கு. இந்த பிடிச்சி போகிறாங்க பாருங்கள். டைமிங் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். சிவகங்கை பேருந்து நிலையம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிவகங்கை மதுரை லைனு. சிவகங்கை மதுரை, பரமக்குடி மதுரை. டைமிங் பார்த்துக்குங்க. சேத்தூர், சூரானம், தொண்டி, சிவகங்கை, காரைக்குடி, தொண்டி, சிவகங்கை. இது தொடர்ச்சி காளையர்கள், தொண்டி, சிவகங்கை. இது மாதிரி மதுரை போகிற வண்டி சிவகங்கை, தேவோட்டை, தொண்டி, காளையர்கோவில், சூரானம், அந்த மாதிரி ஊர்லேருந்து மதுரைக்கு போகிற வண்டி. இதுவும் அதே தான். சிவகங்கை நெய்வேலின்னு இருக்குது. அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் மக்களை, யாராவது பார்த்தா. நெய்வேலிக்கு பஸ் இருக்கான்னு தெரில. சிவகங்கை நெய்வேலி. சிவகாசி அதுவும் இருக்கான்னு தெரில. 10:55 கோயம்புத்தூருக்கு இருக்கும் 11 மணிக்கு. ஸோ நெய்வேலி போட்டிருக்கு, அது இருக்கான்னு தெரில, டைமிங் தெரில, ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே அந்த பக்கம் போகலாம். தொண்டி வருது பாருங்க, தொண்டி. தொண்டி மதுரையிலேருந்து போகுது தொண்டி வண்டி. ஸோ தொண்டி போகிறவங்க, திருவாரணம் போகிறவங்க, காளையர்கள் போகிறவங்க ஏறிக்கலாம். சிவகங்கையில் என்ன ஒரு ட்ராபேக்னா, நீங்கள் வந்து மதுரையிலேருந்து தொண்டி போகிறதா மதுரை பஸ்ஸில் அங்கே ஏறினா தான் பஸ்ஸு, இங்கே கிடையவே கிடையாது. நான் ஒரு டைம் இப்படி தான் வந்து தொண்டியில் வந்து அங்கே வண்டி இருந்தது, பட் லேட்டாக எடுத்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், உடனே 1 2 3 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சிவகங்கைக்கு. அதில் ஏறி சிவகங்கையில் பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிவகங்கை ஏறினா வண்டியே இல்லைங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 1/2 hour வெயிட் பண்ணி கிடந்தேன். அதுக்கப்புறம் தான் வண்டி வந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா மதுரையில் எந்த வண்டி மிஸ் பண்ணமோ அந்த வண்டி தான் சிவகங்கைக்கு வந்துச்சு. சீக்கிரத்து ஒரு 45 minutes வேஸ்ட்டாக போச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தொண்டியிலேருந்து தொண்டிக்கு போகிறதுனா, திருவாரணையே தொண்டியே போகிறதா இருந்தால் நீங்கள் மதுரையில் உள்ள வண்டி ஏறினா தான். நீங்கள் சிவகங்கை ஏறுறேன்னா வண்டியே கிடையாது. அங்கே உள்ள வண்டி தான் இங்கே வருது. ஸோ சிவகங்கையிலும் செப்பரேட்டாக போகக்கூடாது. அத்திபூத்தா மாதிரி என்னைக்கான்றாத்தேன். மற்றபடி உங்களுக்கு எப்போவுமே வண்டி இருக்காது. இப்போ மதுரை போகிறது, திருப்பத்தூர் போகிறது, திருச்சி போகிற பஸ்ஸில் இந்த பக்கம் போவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துடலாம். சிவகங்கை திருப்பத்தூர் வண்டி, சிவகங்கை. ஸோ மதுரையில் 2 வண்டி நிற்கிது. ஒன்று பார்த்திங்கன்னா 1 2 3 நான் ஸ்டாப், அதாவது சிவகங்கை, பூவந்தி, மதுரை. ஸோ 3 பஸ் ஸ்டாப் தான், கூட இங்கே நிற்காது. புது வண்டி MBDC TN 63. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டி வண்டி அந்த இல்லை, MBDC பச்சை வண்டி நிற்கிது. லெட்ஸ் கோ அண்ட் செக் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா தொண்டி தான். எஸ், தொண்டி மதுரை. தொண்டியிலேருந்து மதுரைக்கு போகுது. வேறு வண்டி லைசன்ஸ் அவ்வளோதான்.
கம்மி தான் வண்டி, ரொம்ப வண்டிலாம் இல்லை. இங்கே 2 வண்டி தான் நிற்குது இந்த பக்கம், அந்த பக்கம் ஒரு 4 வண்டி நிற்குது. ஸோ சம்டைம் நிறையா வரும், சம்டைம் வண்டியே இருக்காது, அப்படி தான் இருக்குது. லாங் ரூட் வண்டிலாம் வந்து மேபி காலையில் இல்லை சாயந்தரத்துக்கு மேலே தான் இருக்கும். சாயந்தரம் 6 மணி 7 மணி அந்த மாதிரி. கைஸ் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நிற்கிறோம். பஸ்ஸஸ் உள்ளே போது வருங்க. ஆலமலை டெப்போ எங்கேருந்து போகுது? புதுக்கோட்டை, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை, திருச்சி போகுது. இது பார்த்திங்கன்னா காரைக்குடி, சிவகாசி வண்டி வடிவம் போட்டிருக்கு. காரைக்குடி சிவகாசி இந்த பக்கம் வேலை கிடையாது, இது ரூட் மாதிரி போகுது. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்துட்டோம் கைஸ். பாருங்கள், இந்த மாதிரி கடைகள் நிறையா இருக்குது. உங்கள் பிரியாணி கடை, ஸ்வீட் ஸ்டாலு, ஹோட்டல்ஸு எல்லாமே இருக்குது. மணியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4:15 ஆகுது. ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது மெயின்லேயே இருக்குது, அதனால் உங்களுக்கு ஈஸியாக பெட்ரோல் போட்டு நீங்கள் போய்க்கலாம். இப்போ நீங்கள் சிவகங்கைக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து இப்போ காலையிலேருந்து வரீங்க, தொண்டிலேருந்து வரீங்க, திருவாரூர்லேருந்து வரீங்கன்னா ரைட் சைடில் பெட்ரோல் பங்க் இருக்குது, போட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள் வியாபாரம்லாம் எப்படி போய்ட்டுருக்கு? டல்லாக தான் இருக்குது. வெயில் மக்கள் வரமாட்டேங்கிறாங்கல்ல? எரிச்சு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். பாவா என்ன பண்ணுறோம், உங்கள் பூவை கட்டிகிட்டு இருக்கீங்க? யூடியூப். ஆமாம், கை காமிச்சுங்க. சரி, ஓகே, நன்றி. ஓகே. இந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கு பாருங்க, இந்தியன் ஆயில். ஆப்போசிட்டில் HP, இந்தியன் ஆயில், 2 பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம் கைஸ். இதான் மதுரை போகிற ரோடு. லெஃப்ட் எடுத்திங்கன்னா அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்திங்கன்னா மதுரை போயிடலாம். ரைட்டில் போனால் அது ஒன்று, இது பஸ்ஸஸ்லாம் திரும்பி வர்ற ஏரியா. கடையை பாருங்கள், ஜோதி பட்டு ஜவுளி ஸ்டோர் சிவகங்கையில், மாலை ஹார்ட்வேர்ஸ். ஸோ வரிசையாக கடைகள் இருக்குது கைஸ். யாராவது நீங்கள் வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட்டு பார்க்குறீங்க வச்சுக்கோங்க சிவகங்கையில், இந்த அறுபது லெஃப்ட் சைடில் ஹோட்டல் அன்னபூர்ணி, இந்த ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன் முன்னாடியே. ஸோ நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் பார்க்கிங் இருக்குது, நீங்கள் கார் பாட்டிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். ஸோ சிவகங்கையில் நான் இந்த ஹோட்டல் இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பார்க் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மதுரைக்கோ மற்ற ஊருக்கு போய்க்கிடலாம். லெஃப்ட்டில் போய் ரைட் எடுத்தால் மதுரை போயிடலாம். தங்கமணி சொல்லியிருக்கா தெரியுதா கண்ணுக்கு? ஸோ அந்த ரோடு தான் மதுரை போகிற ரோடு. மானாமதுரையும் போயிடலாம். நேராக போய்ட்டு அப்படியே சிக்னலில் லெஃப்ட்டில் கட் பண்ணால் மானாமதுரை போயிடும். இந்த பாருங்கள் மேலூர் ரோடு, அழகுமலையான். நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்களா, அந்த சிலருக்கு வருங்க. ஸோ நேதாஜி சிலை இருக்குது சிவகங்கை அரண்மனைக்கு ஆப்போசிட்டில். தேசத் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1897 பிறந்திருக்காரு. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே சிலைக்கு பின்னாடியே மகாராணி ஜவுளி ஸ்டோர் இருக்குது. அது பக்கத்தில் தான் சிவகங்கை பேலஸ் இருக்குது. உள்ளே போக முடியாது நினைக்கிறேன், ஏன்னா பூட்டி கிடக்கு மக்களே. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 5 மணி தானா. ஒரு மணி வந்து 4:20 ஆகுது. ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த பிறகு பார்க்கணும். பேலஸ் திறக்கலை, அதனால் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட்ஸ் வரலாம். மெயினாக பேலஸ்க்காண்டி தான் வந்தோம், பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் திறக்கலை. சரி, திரும்பி வருவோம் 5 மணிக்கு. அப்படியே நம்ம வந்து இந்த லைனில் போவோம். காமராஜர் ஐயா சிலை திறந்து வைத்தவர் சிவந்தி ஆதித்யநாத் தந்தி குரூப்பு. இதுதான் சிலை, காமராஜர் சிலை. பாருங்க, தண்ணி ஃபுல்லாக கிடக்கு. ஆனால் அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக இருக்குது பாருங்க. கலர் தான் மஞ்சள் கலரில் இருக்குது. சாக்கடை கலக்கு தான் தெரியல. இந்த மாதிரி சாக்கடை தான் ஃபுல்லாகவே இருக்குது. சாக்கடை எல்லாம் பிளாஸ்டிக் பாலித்தீன் போய் தான் கொட்டி வச்சுருக்காங்க. சரியாக பராமரித்தா சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் குளிக்கிறாங்க நினைக்கிறேன் ஒரு சில பேர். ஃபுல்லாகவே சாக்கடை தான். ஃபுல்லாகவே அந்தந்த படி ஓரத்தில் எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் தான் இருக்குது, கழிவு தான் இருக்குது. ஸோ இது சிவகங்கை கோயிலோட தெப்பக்குளமா. சிவகங்கை பஜாருக்குள்ளே போய்ட்டுருக்கோம். பஜாரில் இன்றைக்கி வந்து சந்தை, புதன்கிழமை சந்தை. எப்போவுமே வீக்லி ஒன்று சந்தை நடக்கும் இல்லையா, வார சந்தை. சந்தை பக்கம் போகலாம், போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிவகங்கை சந்தை பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் வர்றேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாமே 10 ரூபாயா? எல்லாம் 10 ரூபா தானா? மாங்க மட்டும் 20 ரூபாயா? சரி, பரவாயில்ல. இங்கே சிவகங்கையில் வந்து உங்களுக்கு கூறு 10 ரூபா, பார்த்த வரைக்கும் 10 ரூபா வைக்கிறாங்க. இந்த இங்கே கூட கேட்போமே, கூறு எவ்வளோதுண்ணே? சின்ன வெங்காயம் 10,000, 10 ரூபா. இதெல்லாம் 20 ரூபாயா? சரி, சின்ன வெங்காயம் மட்டும் 10 ரூபாயா?
ஸோ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காம்மா. ஆளைத்தான் காணோம், ஆளே இல்லை. ஏன் மக்கள் வரலையா? லேட்டாக வருங்களோ? இல்லை எப்போ இப்படி தான் இருக்குமா இல்லை இன்றைக்கி இப்படி இருக்கா? இல்லை போன வாரம் எப்படி இருந்துச்சு? வரல. சரி வரும் கூட்டம். என்ன பண்ணுறது? என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அது வியாபாரமே இல்லைண்ணே, ஒத்துக்கி திறந்து வச்சுருக்கோம். மக்களை தான் காணோம், நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். அதுதான் சாப்பாடுக்கு வந்த நான் வருவாங்க வந்தால் விலை கம்மி. அது இருக்கு இது பூரா 20 ரூபாய்க்கு வைக்கிறான். நைட்டு வந்தால் 10 ரூபா தான். 10 ரூபா தான் விற்று போகணும் இல்லைன்னா வேஸ்ட்டாக கிடந்து வீணாக போயிரும்ல. ஆமாம் வீணாக போயிடும், வேஸ்ட்டாக கிடந்து போங்க. அதனால இப்போ சாயங்காலம் 10 ரூபாய்க்கு வச்சுருக்கோம். அப்படி வச்சுருங்க. இந்த 3 காலம் இப்போ 10 ரூபா. நைட்டு வச்சு 2 கட்டு 10 ரூபா. பரவாயில்லையே, அதுக்கு மக்கள் இருப்பா. அப்போ நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இப்போ டீ குடிச்சு ரெடியாக ரொம்ப இருங்க. வரேன். எவ்வளோமா மிதிப்பா வைக்க? சும்மா சொல்லுங்கள். நான் அதுக்கு மேலே வாய் வர மாட்டேங்குது. தெரிஞ்சுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எங்கள் ஊரில் எப்படி இருக்குது, இந்த ஊரில் எப்படி, அவ்வளோதான். இல்லை கொண்டு போக முடியாதுமா, ஆர்எஸ் நான் அங்கேயே வந்துடும். இல்லை அப்போ அதை 40 சொல்லிச்சு. அப்புறம் 40 சொல்லும் போது பார்த்துருச்சு. நான் உங்களுக்கு தப்பா குறை சொல்லலைண்ணா. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கு? எல்லா வேலையும் ஏறி போச்சு, ஏறுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு விளைவிக்கணும். தண்ணி இல்லை, வெயில் இல்லை, ரொம்ப தான் இருக்கு. இதெல்லாம் சீசன். ஆமாம் இதெல்லாம் வந்து எல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக ரைட்மா தப்பு இல்லைம்மா. அது காலிஃப்ளவர் பாருங்க. ஸோ நல்ல நல்ல ஐட்டமாக தான் இருக்குது. இப்போ அவங்க விற்க தான் இதில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. நிறைய கடையை பார்த்துட்ருக்கோம். வெங்காயம், தக்காளி எவ்வளோண்ணே? கிலோ 20. அது எல்லாம் 1 கிலோ தான் இருக்கும். இருக்கு கரெக்டாக அந்த 1 கிலோ இருக்குமோ? அது கூட இருக்குமா? ஹைஸாக கூட இருக்கேன். சிவகங்கை சந்தையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கைஸ். இங்கே பாருங்கள், சந்தையில் சில்லர் சாமான்கள், அருவாமனை எல்லாம் இருக்குது. ஹாய், எப்படி இருக்கு வியாபாரம்? தெரிஞ்ச அண்ணா? ஆமாம் ஓகே. ட்ராவல் அட்வைசர் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள். 2 பக்கம் நிறைய கடைகள் இருக்குது. ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறாங்க. வரிசையாக பார்த்துட்டே வாங்க. எல்லாமே பார்த்த ஐட்டம் தான். எல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒரே ஐட்டம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. பாருங்கள், கத்தரிக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து வரிசையாக இருக்குது. இங்கே பார்க்குறது தான் சிவகங்கையோட ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். சிவகங்கை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் 630561 இங்கே தான் இருக்குது. நம்ம மார்க்கெட் இருக்கு இல்லையா, சந்தை மார்க்கெட்டு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பார்த்துட்டே வரோம். சந்தை வார சந்தை. ஸோ நிறைய பேர் வரிசையாக கடைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா, சந்தைக்கும் உள்ள இடம் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் வேலை முடியல, அதனால் ஃபுல்லாக ரோடெலாம் போட்டுருக்காங்க. வரிசையாக நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். ஃபுல்லாகவே இந்த சந்தை தான், ரோட்டெலாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கவர் பண்ணுறோம்னு கவர் பண்ணோம். பாருங்கள், தக்காளி தான் பாருங்கள், அப்படியே சிகப்பு சோப்பாக இருக்குது தக்காளி. எல்லாமே உங்களுக்கு சந்தை தான். நிறைய பேங்க்ஸ் இருக்குங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, டிஎம்பி, ரெப்கோ பேங்க்லாம் இருக்குது. ஸோ நம்ம வடக்கு ராஜ வீதி வழி தான் போயிட்டுருக்கோம். இது ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ்லாம் அங்கே மதுரையிலேருந்து வர்றதுலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும், ஸ்ட்ரைட்டாக போகாது. இது ஒன்றுங்கிறனால அதை சுற்றி நேராக வந்து இப்படி வந்து அப்படியே ரைட் எடுத்து தெப்பக்குளம் வழியாக போயிடுவாங்க. தொண்டி பஸ் போடுவாருங்க, பின்னாடி ஒரு சிவகங்கை பஸ். ஸோ எல்லா பஸ்ஸும் வரிசையாக வரும். வடக்கு ராஜ வீதியில் போயிட்டுருக்கோம் கைஸ்.
இங்கே ஒரு பேங்க் இருக்கு பாருங்க, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்குது. கைஸ் பஸ் வருது பாருங்க, அரசு போக்குவரத்துக்கெல்லாம் மதுரை. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பிஆர்சி மேலூர்லேருந்து சிவகங்கைக்கு வருது. எம்பிடிஸ் கிடையாது, மேலூர்லேருந்து சிவகங்கைக்கு வருது. அவங்க வண்டி பிஆர்சி வண்டி, சிவகங்கை மேலூர் M6. இவங்களும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எம்பிடிஸையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, மேலூருக்கு பிஆர்சியும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 2 கார்பரேஷன் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் சிவகங்கையிலேருந்து மேலூர். கைஸ் இப்போ நம்ம காந்தி வீதி போயிட்டுருக்கோம். காந்தி சாலை ஃபுல்லாகவே கடைகளில் உள்ள பஜார் தான் அது. இங்கே அசோக்ன்று பாருங்க, அசோக் ஜூஸ் சென்டர். இங்கே போகலாம். நம்ம அசோக் ஜூஸ் சென்டர் வரைக்கும் வந்திருக்கோம். காந்தி வீதியில் இருக்குது. ஒரு ஜூஸ் சாப்பிட்றலாம். லைட்டாக டயர்டாகிடுச்சு, அதான் ரெப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரேப் ஜூஸ் சொல்லியிருக்கேன், ரெடி ஆகிட்டுருக்கு. பார்ப்போம். கிரேப்பா ஐஸ் போட்டிங்கல்ல? கிரேப் ஜூஸ் சாப்பிட்டு நம்ம தெம்பாக நடந்து போய்ட்டுருக்கோம் சிவகங்கை ஸ்ட்ரீட்டில். இப்போ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான், பட் நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. 4 சக்கரம் 2 சக்கர வாகனம் செல்ல தடை, ஒன் வே. அங்கேருந்து வண்டி வரணும், இங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மாரியும் போகிறாங்க பைக்லாம். இப்போது நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி போகிறோம். பஸ்ஸில் வருது பாருங்க. ஸோ அங்கேருந்து நேராக போகலாம், ஆனால் இங்கேருந்து வரும்போது இப்படி தான் வரணும். நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கிறோம். தெற்கு ராஜ வீதி டேர்னிங் வந்துட்டோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தங்கமல் ஜுவல்லரி இருக்குது, சென்ட்ரல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னு வச்சுங்களேன், பூம்பார் பாருங்க. பூம்பார் ஒட்டி நம்ம மதுரை டேர்னிங் வந்துடும். அதாவது பேலஸ் வந்துடும். செக் பண்ணுவோம் பேலஸ் ஓப்பனாக இருக்கான்னு. பேலஸ் திறந்துட்டாங்க, வாங்க உள்ளே போகலாம். ராலு வில்நாச்சியார் இந்த சிலை 2021-10 மாண்புமிகு அமைச்சர் எஸ் கண்ணப்பன் மற்றும் தமிழக அமைச்சர் முன்னிலையில் தமிழக முதல்வர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட சிலை தான். அது பார்த்துட்டு இருக்கீங்க, ராணி வேலுநாச்சியார் சிலை. இதெல்லாம் பாருங்கள், வீரத்தின் விளைநிலமாக சிவகங்கை சீமையின் மன்னர் பரம்பரை ஆட்சியாளர் விவரப்பட்டிகள். இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மன்னர்கள் நேம். ஃபஸ்ட்டு கௌரி வல்லப சசிவர்ண ராஜா 1730 1700 வாழ்ந்துருக்காங்க. அது மாதிரி கௌரி வல்லப முத்துவடுதனால அப்படியே வரிசையாக போயிட்டுருக்கு. கடைசியில் பாருங்கள், கௌரி வல்லப கார்த்திகை வெங்கடாச்சலம் ராஜா 1963 86. இங்கே பார்த்தீங்கன்னா கௌரி வல்லப ராணி கா மதுராந்திக நாச்சியார், அவங்க தான் இருக்காங்க 1986. அவங்க தான் பரம்பரை ஆட்சியாளர். கடைசியில் பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் வெயில் பயங்கரமாக அடிக்குது. நமக்கு ஆப்போசிட்டில் கேமரா பிடிக்க முடியல. நமக்கு முன்னாடி மிக கம்பீரமாக ஒரு சிலை இருக்குது. அது கீழே பாருங்கள், பாயும் புலி அண்டு வாளோடு இருக்கார் ஒரு ராஜா அரசர். அவர் யாருன்னு பார்த்துடலாம். சிவகங்கையை தோற்றுவித்த முதல் மகாராஜா அரசு நிலையிட்ட ஸ்ரீ முத்து விஜய ரகுநாத சசிவர்ண பெரிய உடையாத்தேவர் தான் இவர். ஸோ ரகுநாத சசிவர்ண பெரிய உடையாத்தேவருடைய சிலையத்தான் பார்த்துருக்கீங்க கைஸ். கம்பீரமாக இருக்கார். அதுக்கு கீழே பயங்கரமாக இருக்குது புலி. ஸோ இதெல்லாம் வரலாறு கீழே சொல்லுது பாருங்கள். சிவகங்கையில் முதல் மகாராஜா அரசு நிலையிட்ட ஸ்ரீ முத்து விஜய ரகுநாத உடைய இவர் தந்தை 4 கோட்டை பெரிய உடையாத்தேவர் ராமநாதபுரம் மன்னர் கிழவன் சிறு நெருங்கிய உறவினரும் நம்பிக்கைக்குரிய நிர்வாகியும் இருந்ததால் பெரிய உடையாத்தேவரையும் மகனாகிய சசிவர்ண தேவருக்கு ரகுநாத சேவி தனது மகள் அகிலாண்டேஸ்வரி நாச்சியாரை திருமணம் செய்து கொடுத்து வெள்ளிக்குறிச்சி ஆளுநராக நியமித்தார். மேலும் சேதுபதி ஆட்சியை இலக்க காரணமாக இருந்த பவானி சங்கர் என்பவரை சசிவர்ண தேவரும் கட்டயத்தேவரும் தஞ்சாவூர் மன்னரின் படை உதவி பெற்று ஓரியூர் அருகே நடைபெற்ற போரில் பவானி சங்கரை வீழ்த்தி சேதுபதி மன்னரை மீண்டும் ஆட்சி பெறச் செய்தார். ஸோ இதெல்லாம் வரலாறு சொல்லுது. ஸோ பாருங்கள், சிவகங்கா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சகாயம். அந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தேவஸ்தானத்துக்கு உட்பட்டது, சிவகங்கை தேவஸ்தானத்துக்கு. ஆனால் இதில் பார்க்குறதுக்கு இன்னும் இல்லை, எல்லாம் அடைச்சி கிடக்கு, யாரும் கிடையாது. ராணி ராஜலட்சுமி நாச்சியார் வணிக வளாக அலுவலகம் அது.
இதுவும் பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரி வித்தவுட் பெர்மிஷன். மேபி வீடாக இருக்கலாம். ஸோ அங்கிட்டலாம் போக முடியாது, ஏன்னா ரோடு. கலையும் பார்த்தோம், சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை, பார்க்க முடியல. எல்லாமே இந்த பக்கம் ஆஃபீஸ் இருக்குது, இந்த பக்கம் வீடு இருக்குது, அந்த பக்கமும் இப்படி தான் தேவஸ்தானம் இருக்குது. இதில் பார்க்குறதுக்காக இருக்கான்னு தெரில எக்ஸாக்டாக. யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். ஸோ உள்ளே வந்துட்டோம், திறந்துருக்கு. யார்கிட்ட கேட்கலான்னு தெரியல. ஸோ பார்ப்போம், முடிஞ்சால் யார்கிட்ட கேட்டு உள்ளே போகலாம். இல்லை என்றால் நம்ம இதை பார்த்துட்டு இப்படி கிளம்ப முடியும் சிவகங்கை விட்டு. இதோட நம்ம சிவகங்கை வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா சிவகங்கை சுற்றி பார்த்தோம். கடைசியாக அரண்மனை பேலஸ் உள்ளே வந்தோம். பட் ஒன்றும் பார்க்குறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, எல்லாமே க்ளோஸ்டு, யாரும் இல்லை பார்க்குறக்கு. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு சூப்பராக சிவகங்கை கவர் பண்ணோம். மானாமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிவகங்கை வந்தோம். சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் கவர் பண்ணோம், பஜார் கவர் பண்ணோம், பையன்லாம் நம்ம பேலஸ் கவர் பண்ணோம். ஸோ ஒரு ரவுண்டு வந்தாச்சு. சிவகங்கை பார்க்காம மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ அதையும் முடிச்சாச்சு. ஸோ கைஸ், பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு விஷயத்துக்கு தான். ஸோ இதான் என்ட்ரன்ஸு பார்த்தாச்சு கைஸ், அவ்வளோதான். எதுவுமே கிடையாது. கேட்டேன், சார் இதான் இந்த சிலையும் உள்ளே உள்ள வேலுநாச்சியார் சிலையும் உள்ளே உள்ள சிலையும் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க.